ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். அம்மா கிட்ட வந்து வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு அம்மாவோட பதில் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஒரு விவசாயி கிட்ட போய், விவசாயம் படித்தவங்க இருக்காங்களே, இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் படிப்புலாம் வந்துடுச்சு, படித்தவங்க கிட்ட போயிட்டு விவசாயம் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாமே ஒன்று தான், தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு செடியை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செடியை அவங்க அழகாக நட்டு அதுக்கான தண்ணியை ஊற்றி அது எப்படி வளர்க்குறது அப்படின்னு சூப்பராக வளர்த்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கைக்கான கல்வி ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா? அதுதான் ஆன்மீக கல்வி, மனதினுடைய கல்வி. அது வந்து வெறும் ஆன்மீகம்னு இல்லையா, மனசை எப்படி வளர்க்கணும், நம்மளுடைய மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான கல்வியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எடுத்து இந்த பிறவியை சூப்பராக வாழ்ந்துருவோமா? இல்லை அப்படின்னா இந்த பிறவியே வேஸ்ட்டாம். எத்தனை பேருக்கு இந்த பிறவியோட நோக்கம் தெரியும்? எத்தனை பேர் சரியான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாக நம்ம ஓப்பனாக ஒத்துக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு 4 பேருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 4 பேர், 3 காமிச்சிட்டேன், 4. ஓகே, 4 பேருக்காக தானே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த 4 பேர் யாரு? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, நம்மளும் அந்த வேலைக்கு போகணும். நல்லா வீடு கட்டிட்டாங்க, நம்மளும் வீடு கட்டணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கு, நம்ம குழந்தைய அப்படி வளர்க்கணும்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை வச்சு மட்டுமே நம்மளுடைய எண்ணம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே. உண்மையான வாழ்க்கைனா என்னன்னு யாருக்காவது தெரியுதா? அதுதான் ஆன்மீக கல்வி. ஆன்மீக கல்வியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனம் பக்குவம் அடைஞ்சிருமா. ஒன்ஸ் அந்த மனம் பக்குவம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை அது சிறப்பாக வாழுமா. எப்படி தெரியுமா வாழுமா? யாருக்காகவும் வாழாது, இறைவனுக்காக வாழுமா. இறைவன் என்ன சொல்லியிருக்காரு? இறைவனுடைய மனசை சந்தோஷப்படுத்தணும்னே அது வாழ ஆரம்பிச்சிருமா. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்மளுடைய மனசை சந்தோஷப்படுத்துன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க இறைவன் என்ன நினைப்பாரு, இந்த விஷயம் செய்யறேனே இறைவனுக்கு பிடிக்குமா, இந்த சேவை செய்யறனே இறைவனுடைய மனசை நான் இப்போ இம்ப்ரெஸ் பண்ணிட்டேனா. ஆனால் உண்மையாகவே பார்க்கணும்னா இன்னொருத்தவங்களுடைய மனசை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில பேர் வாழ்வாங்க. லவ் பண்ணுறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாழ்வாங்க. ஆனால் உண்மை கடவுளை இம்ப்ரெஸ் பண்ண, புரியுதா? கடவுளுக்காக வாழணும். கடவுளுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நீ ஜெயிச்சுட்ட. எல்லா கர்மாலேருந்து வெளில வந்து இந்த வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சுட்டு இறைவன் கிட்ட போய் மோட்சம் அடைஞ்சிடலாம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் பூமியில் இருக்கும் போதே. ரொம்ப நன்றி. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹா. ஓம் நம சிவாயா.